இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஜூன் 16ஆம் தேதியில் இருந்து ஏஎஃப்டி மைதானம் தற்காலிக பேருந்து நிலையமாக இயங்கும். மாற்று வழி மார்க்கத்தை அறிவித்தது புதுச்சேரி நகராட்சி. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் பொதுநல அமைப்புகள் சார்பில் போராட்டம் நடத்தப்படும். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிவிப்பு. காலாப்பட்டு பகுதியில் நடைபெறும் கடல் அரிப்பு தடுப்பு பணிகள். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நேரில் ஆய்வு. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நிர்வாகி. கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அதிரடியாக நீக்கம். இனி விரிவான செய்திகள். ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து தற்காலிக பேருந்து நிலையமாக செயல்பட உள்ள ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து பேருந்துகள் செல்வதற்கான மாற்று வழி மார்க்கத்தை புதுச்சேரி நகராட்சி அறிவித்துள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை மறைமலை அடிகள் சாலையில் உள்ள பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதையொட்டி பேருந்து நிலையத்தில் பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் ரோட்டில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து ஜூன் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று புதுச்சேரி நகராட்சியால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி பொதுமக்களின் நலன் கருதி தற்காலிக போக்குவரத்தில் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் அனைத்து பேருந்துகளையும் ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து இயக்க வேண்டும். ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து வெளிவரும் சென்னை, திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் பாண்டி கடலூர் சாலையில் வலதுபுறம் திரும்பி சென்று மறைமலை அடிகள் சாலையில் இடதுபுறம் திரும்பி வழக்கமாக செல்லவும், கடலூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் பாண்டி கடலூர் சாலையில் இருந்து இடதுபுறம் திரும்பி வழக்கமாக செல்லவும். அதனால் முதலியார்பேட் ரயில்வே கிராசிங்கில் கேட் போடப்பட்டு இருக்கும் சமயத்தில் கடலூர் மார்க்கமாக செல்ல வேண்டிய பேருந்துகள் கடலூர் சாலையில் வலதுபுறம் திரும்பி சென்று மறைமலை அடிகள் சாலையிலிருந்து இடதுபுறம் திரும்பி புவன்கரை சாலை வழியாகவும் இந்திரா காந்தி சதுக்கம் சென்று 100 அடி சாலை வழியாகவும் கடலூர் நோக்கி செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடலூர் சாலையில் வெங்கட சுப்பரெட்டியார் சதுக்கத்திலிருந்து முதலியார்பேட் ரயில்வே கேட் வரை உள்ள சாலையின் இருபுறங்களிலும் எந்தவித வாகனங்களையும் தற்காலிகமாக நிறுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெயிட்டிங் டைமில் எடுக்க வேண்டிய பேருந்துகள் மறைமலை அடிகள் சாலையில் வெங்கட சுப்பரெட்டி சதுக்கத்திலிருந்து அருகில் உள்ள பழைய திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி அவரவர் நேரத்திற்கு ஏற்றாற்போல் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு செல்லவும், ஏஎஃப்டி மைதானத்தில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் அந்தந்த ஊர் மார்க்கமாக செல்ல வேண்டிய பேருந்துகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆட்டோ, டெம்போ மற்றும் 2 சக்கர வாகனங்களை அவற்றிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்காலிக போக்குவரத்து மாற்றத்திற்காக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் பொதுநல அமைப்புகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுவையில் அரசு தனது தவறான நிலைப்பாடுகளால் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது என்றும், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி ஏற்பட்டவுடன் மின்கட்டணம் பலமுறை உயர்த்தப்பட்டு மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. 300 ரூபாய் மின்கட்டணம் செலுத்திய நடுத்தர மக்கள் இன்று 3000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலையில் உள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக மக்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், மின்துறையை தனியார் மயமாக்கும் நிலையை அரசு எடுத்தது முதல் மின்கட்டணம் உயர்ந்து வருவது மக்களை கொதிப்படைய வைத்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் புதுவையில் நிலவும் மின்தடையை போக்க அரசும் மின்துறையும் முன்வராதது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்த அவர், பாதாள மின் கேபிள் பாதிக்கப்பட்ட இடங்களில் மின்தடை ஏற்பட்டால் ஏறக்குறைய 12 மணி நேரம் கழித்தே சரி செய்யும் நிலை உள்ளது. இதனால் மக்கள் அவதியடைகின்றனர். இவையெல்லாம் சரி செய்யாமல் மின் கட்டணத்தை மட்டும் உயர்த்துவது சரியல்ல என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மின்கட்டணம் மட்டும் அல்லாது இதர கட்டணங்களும் கூடிக்கொண்டே போகிறது. வியாபாரிகளும் கூலி தொழிலாளர்களும் சம்பாதிப்பதில் முக்கால்வாசி மின்கட்டணத்திற்கே சென்றுவிடும். இதனை அரசு உணர்ந்து மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். முதலில் தடையில்லா மின்சாரத்தை மக்களுக்கு தரட்டும். மின்துறையில் ஏராளமான பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனால் கேபிள் பழுதானாலும் பள்ளம் தோண்ட ஆள் இல்லை. மின் நுகர்வோரே பள்ளம் தோண்டும் நிலையில் உள்ளது. இதேபோல் தேவையான உபகரணங்கள் மின்துறையில் இல்லை. மின்துறையில் உயர் அதிகாரிகள் ஓய்வு பெற்றுவிட்டால் அவர்களது பணியிடத்தை நிரப்பக்கூட அரசு
முன்வருவதில்லை. இதை கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். மின் கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் பொதுநல அமைப்புகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்த அவர் முதலமைச்சரை சந்தித்து மின் கட்டணத்தை திரும்ப பெற மனு அளிக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த மின்தடை புதுச்சேரி நிலை கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் போக்காமல் மின் கட்டண உயர்வை மட்டும் உயர்த்தி கொண்டே வருவது என்ன நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு புரிந்து கொள்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. மின் கட்டணம் மட்டும் அல்லாமல் கனெக்டட் லோட் சார்ஜு, சர்சார்ஜு, லேட் ஃபீஸு, இப்படி இந்த கட்டணம்லாம் இந்த மின் கட்டண உயர்வுக்கு ஏற்றாப்போல அதுவும் கூடிக்கொண்டே போகிறது. காலாப்பட்டு தொகுதி கடலோர கிராமங்களில் நடைபெற்று வரும் கடல் அரிப்பு தடுப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி கடலோர கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடலோர கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக கடலோர பகுதிகளில் கருங்கற்கள் கொட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கடல் அரிப்பு தடுப்பு பணிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் கேட்டறிந்த அவர் கடல் அரிப்பு தடுப்பு பணிகளை துரிதப்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அரை நிர்வாண போராட்டம் நடத்திய கட்சியின் நிர்வாகி அடுத்த 6 ஆண்டுகளுக்கு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி செயலாளராக இருந்து ரத்தினவேல் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கட்சி அலுவலகத்தில் அரை நிர்வாண போராட்டம் நடத்தினார். அவரின் இந்த போராட்டம் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது. இந்நிலையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் செயலாளரான ரத்தினவேல் கட்சியின் நெறிமுறைகளை பின்பற்றாமல் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் அவர் தற்காலிகமாக கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்றும் மேலும் அவர் அதனையும் மீறி தொடர்ந்து கட்சியின் கோட்பாடுகளுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் அவர் 6 வருட காலத்திற்கு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அவரிடம் கட்சி சம்பந்தமாக எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் கட்சியினருக்கு வலியுறுத்தியுள்ளார். தாங்க முடியாத பாரமாக உள்ள மின்கட்டண உயர்வை உடனடியாக நிறுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு மின் கட்டணத்தை வீடுகளுக்கு குறைந்தபட்சமாக 45 பைசாவிலிருந்து 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல பல்வேறு யூனிட் அளவீடுகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மின் கட்டணம் உயர்த்துவதற்கான கருத்து கேட்பு கூட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நடந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகள் சார்பில் மின் கட்டண உயர்வுக்கு நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை என்று பல்வேறு தரவுகள் மூலம் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான் மின் கட்டண உயர்வுக்கு பரிந்துரை செய்தது என புதுச்சேரி மின்துறை கூறுகிறது. ஆனால் புதுச்சேரி மின்துறை தான் மின் கட்டணத்தை உயர்த்த சொன்னது என இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கூறுகிறது. மக்களின் அன்றாட அத்தியாவசிய சேவைக்காக இருக்கிற மின்சாரத்தின் மீதான கட்டணம் என்பது மக்களின் வாங்கும் சக்தியை விட மேலாக இருக்கக்கூடாது. எனவே அத்தியாவசிய சேவை என்கிற அடிப்படையில் மின் கட்டணத்தை சமாளிப்பதற்கு புதுச்சேரி அரசு மானியம் வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தவறியதால் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. இப்போது மின் கட்டணத்தை ஏற்றியதன் மூலம் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி இன்னும் சரியான பாடம் கற்கவில்லை என தோன்றுகிறது என்றும் தெரிவித்தார். தாங்க முடியாத பாரமாக இருக்கும் மின் கட்டண உயர்வை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அரசை வற்புறுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக உள்ளதா என அமைச்சர் திருமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அன்னை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் மாணவர்களுக்கு இலவச புத்தகங்களை வழங்கினார். அப்போது அமைச்சர் திருமுருகன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு தரமானதாக வழங்கப்படுகிறதா என்றும் சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி மாணவர்களிடம் உணவின் தரத்தையும் அமைச்சர் திருமுருகன் கேட்டறிந்தார். இதையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் வருகின்ற காலத்தில் மாணவர்களுக்கு பிடித்த உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாணவர்களுக்கு அவர் உறுதியளித்தார்.
காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகு பாறையில் மோதிய விபத்திலிருந்து 10 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்குள் மீனவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளுடன் துறைமுகத்திலிருந்து வெளியேறி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த சித்திரவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் 10ற்கும் மேற்பட்ட மீனவர்கள் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க வெளியேறும் போது கடல் லேசான சீற்றம் காரணமாக படகு முகத்துவாரத்திலிருந்து பாறையில் மோதி விபத்து ஏற்பட்டது. படகு பாறையில் மோதிய வேகத்தில் திடீரென கடல் நீர் உள் புகுந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த படகில் சென்ற 10 மீனவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் படகு கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கத் தொடங்கியது. மீனவர்கள் அலறி அடித்து சமிக்கை செய்ததில் அப்போது அந்த வழியாக சென்ற மற்ற மீன்பிடி படகுகள் அதனை கண்டு அவர்களே மீட்கத் தொடங்கினர். கடலில் இருந்து 2ற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்த படகை 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி கயிறு கட்டி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். படகின் விபத்தால் 10 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவம் அறிந்த மீனவர்கள் துறைமுகத்தில் குவிந்து வருகின்றனர். மேலும் முகத்வாரத்தை தூர்வாரும் பணியை விரைந்து போர்க்கள அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று, மிகவும் ஆழமாக மணல் மற்றும் பாறைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு நலன் தீர்த்த பகுதியில் யாசகர்களுக்கு வழங்குவதற்காக விற்பனை செய்த கெட்டுப்போன பரிகார உணவுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சாமி தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் குளித்த பின்பு யாசகர்களுக்கு வழங்கப்படும் பரிகார உணவுகள் மறுசுழற்சி முறையில் கெட்டுப்போன பரிகார உணவுகள் விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதனையடுத்து புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் திருநள்ளாறு நலத்தீர்த்த பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட உணவு பொட்டலங்களை மற்றும் யாசகர்களிடம் மறுசுழற்சி முறையில் விற்பனை செய்யப்பட்ட கெட்டுப்போன பரிகார உணவுகளை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஓவியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி தேசிய ஓவியர் மற்றும் ஓவிய ஆசிரியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளருமான சிவா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் திமுக பிரமுகர் கோபாலன், தேசிய ஓவியர் சுகுமாரன், கலைமாமணி நல்லாசிரியர் அன்பழகன், தேசிய ஓவியர் கந்தப்பன், நாடக இணை பேராசிரியர் முனைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வாழ்த்துரை வழங்கினர். இந்த கண்காட்சியில் கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் 25 நீர்வண்ண ஓவியங்களை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஓவியர் ரவி நன்றி கூற கண்காட்சி ஏற்பாடுகளை ஓவியர்கள் சாந்தகுமார், எழிலரசன், வெங்கடேஸ்வரன், வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள், ஓவியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ஓவியங்களை பார்த்து மகிழ்ந்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6650 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 926 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.